செல்லம் மூணாவது பாடத்தில் ஏழாவது கணக்கு சாமி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 எனில் எஃப் ஆஃப் 1 கமா எஃப் ஆஃப் மைனஸ் 1 கமா எஃப் ஆஃப் 2 கமா எஃப் ஆஃப் 3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. மேலும் எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லைனாகவே எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பூஜ்ஜியத்தை பற்றி நான் சொல்கிறேன். எஃப்க்கு எஃப் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 1. அப்போ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 1. அப்போ சொல்லுங்கள், இது எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 3 ஸ்கொயர். முதல் ஒரு ஓவரா இதெல்லாம் மட்டும் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்யக்கூடாது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மைனஸ் 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 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த இன்ட்டுக்கு பதிலாக என்ன போகிறேன், நான் ப்ராக்கெட் போடுறேன். என்ன ப்ராக்கெட்னா பெருக்கல் தான் பொதுவானது அப்படின்னு சொல்கிறப்ப 2 அர்த்தம் இருக்குது. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 3, கடைசி இருக்குது பாருங்கள் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. இப்போ இதுக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அடுக்கு 2 இரட்டைப்படையா ஒற்றைப்படையா? இரட்டைப்படை. அப்போ அடுக்கு இரட்டைப்படையா வந்தால் மைனஸாக இருந்தால் தான் கிடைக்கும் ப்ளஸ். ஏன் இந்த மைனஸையும் 2 முறை போட்டு பெருக்குன்னு அர்த்தம். இரட்டைப்படை மைனஸ் பெருக்குன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் கிடைக்கும். ஓகே சொல்லும். இப்போ 1 ஸ்கொயர் அடுக்கு எப்போ 2 4 6 8 10 12 வரலாம் வந்ததோ இங்கே மைனஸ் வந்தால் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும். எக்காரணம் வந்து ஸ்கொயர் வரும்போது நீங்கள் மைனஸ் போட்டுறவே கூடாது. ஓகே, 1 ஸ்கொயர் ஓர் 1 1 ஓர் 1 1, ஏன்னா அடுக்கு ரெட்டைப்படை எந்த ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். 2 2 4 3 9 3 2 பெருக்கிறாரு. அத்தனை முறை அடுக்குன்னா அது அத்தனை முறை போட்டு பெருக்கு. எதை போட்டு பெருக்கு? 3 2 முறை போட்டு பெருக்கு, 2 2 முறை போட்டு பெருக்கு, 1 மைனஸ் 1 2 முறை போட்டு பெருக்கு, 1 2 முறை போட்டு பெருக்கு அர்த்தம். ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும், 4வது பெருக்கல் வாய்ப்பு. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு நாள் 4, ஒரு மைனஸ் வச்சு போட்டேன். ரெட்டைப்படை மைனஸ் ப்ளஸ் ஒரு நாள் 4 4 4 2 8, ஒரு மைனஸ் இருக்கு. 4 3 12, என்ன 12 மைனஸ் 12. ஓகே, பின்னாடி இருக்க நம்பர் யாரு ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. முன்னாடி குறியிலனா அர்த்தம் சாமி ப்ளஸ். அவசரம் பாருங்க, ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். ஐயோ நம்பர் எல்லாமே ஒத்த உறுப்புகள் தான் மகா. ஆமாம், இப்போ ஒத்த உறுப்புகள் எந்த அடிப்படையில் பார்க்கணும், குறியை பார்த்து பார்க்கணும். ப்ளஸ் ப்ளஸ் ஒன்றா சேர்க்கிறேன், 3மே ப்ளஸ் தான், 3மே சேர்த்துக்கிறேன், 2 ப்ளஸ் 1 சேர்த்துக்கிறேன். இது மாதிரி போட்டால் இந்த 2 நம்பர் ஒரே நம்பராக மாறுதுன்னு அர்த்தம். ஓகே சாமி சொல்லலாம். உங்களுக்கு 5வது குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி தான் சொல்லித்தரேன். இப்போ ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 3ஐயும் சேர்த்தா ஈக்குவல் போட்டுக்கலாம். ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 3ஐயும் சேர்த்தா ப்ளஸ் 4, ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 சேர்த்தா எவ்வளோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 8. இங்கே ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 சேர்த்தா ப்ளஸ் 7, ப்ளஸ் 3 ப்ளஸ் 9 எத்தனை வரும் ப்ளஸ் 12. ஓகே, இப்போ தனியாக இருக்குது யார் பாரு சாமி மைனஸ் 4, இங்கே யாரையில் விட்டுடலாம், இங்கே மைனஸ் 8, இங்கே மைனஸ் 12. ஒரு மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், இது கேன்சல் முடிஞ்சிச்சு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். இப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 4 கழிச்சா ப்ளஸ் 4 4 கழிச்சா என்ன வரும் 0. இங்கே ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணத்தை சின்ன எண்ணெய் கழிச்சுட்டு பெரியனுடைய குறியை போடணும். இங்கேருந்து இங்கே கழிக்கிறோம், யாருடைய குறி வரும் -1. இதுதான் கழிக்கணும். எங்கே நம்ம குறி வருதுன்னு பாருங்கள், அந்த நம்ம குறியை போடுங்க. குறினா அது இல்லை சைன், அதான். இப்போ ப்ளஸ் 12 மைனஸ் 12 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ப்ளஸ் 12 மைனஸ் 12 பண்ணால் எல்லாமே 0. மேலும் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு பூஜ்ஜியங்களை காண்க. என்ன எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள்? எக்ஸுக்கு எந்த மதிப்பு போட்டால் முட்டை வருதுன்னு கேட்குறாங்க, பூஜ்ஜியங்கள் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 வந்திருக்கு. அப்போ எப்போ வந்து 0 வந்திருக்கு, எக்ஸுக்கு மதிப்பு என்னன்னு போடும்போது 1 போடும்போது வந்திருக்கு. இங்கே 0க்கு நேராக பாருங்க, x
எக்ஸுக்கு பதிலாக என்ன போடும்போது வந்திருக்கு 3 போடும்போது வந்திருக்கு. ஓகே சாமி. எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்களை காணுங்கன்னு சொல்கிறாங்க. தீஸ் இம்ப்ளாய்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள் எப்போ x is equal to 1 எனும் போதும் மற்றும் x equal to என்ன சொல்லும்போது 0 வந்துச்சு 3. ஓகே சாமி. எப்படி எழுதுறது சாமி? எக்ஸினுடைய மதிப்பை எடுத்து எழுது. எக்ஸினுடைய மதிப்பு எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியங்கள் 1 மற்றும் 3 இல்லை x equal to 1 மற்றும் x equal to 3 எழுதணும். ஓகே செல்லம், தேங்க்யூ. எழுதிக்கோங்க.